ஐயா வணக்கங்க. வணக்கம்யா. இன்னைக்கு சாதாரண மக்கள் அதிகம் சிரமப்படுறது போக்குவரத்து. ஆமாய்யா. இப்போ போக்குவரத்தை பற்றி நம்ம பேசணும்னா ஒவ்வொரு மாநில தலைநகரங்களிலுமே துரித வாகனம் போகிறதுக்கு 8 வழிச்சாலைகள் வேணுங்கய்யா. அது போக கூடுதலாக 4 வழிச்சாலை வந்து ஒரு 12 வழிச்சாலையில் 4 வழிச்சாலை வந்து நம்ம மேனூரில் ஆடு மாடு போகிறதுக்கு, நம்ம மனுஷங்க போகிறதுக்கு, சைக்கிளில் போகிறதுக்கு, இந்த மாதிரி போக்குவரத்துக்குன்னு தனியான பாதை வேணுங்கய்யா. இது போக ரயில் ரோடு வந்து குறைஞ்சது 6 ரயில் ரோடு வேணுங்கய்யா. சரக்கு வாகனத்துக்கு மட்டுமே போகிற வர ஒரு செட்டும், பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நம்ம பயணிகள் போகிறதுக்கு ஒன்று வர்றதுக்கு ஒன்று ரெண்டும் ரிசர்வில் எப்பயுமே 2 வேணுங்கய்யா. எல்லா தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸுமே கண்டிப்பான முறையில் ரயில்வேனால் இணைக்கப்பட வேண்டுங்கய்யா. இது இப்போ ஒரு தடவை பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது மாதிரி நம்ம எல்லா மாவட்ட தலைநகரங்களுமே குறைஞ்சபட்சம் ஒரு 6 வழிச்சாலைகள்னால இணைக்கப்படணும். தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம், தாலுகா தலைநகரங்கள் எல்லாம் 4 வழிச்சாலைகளால் நிரப்பப்படணும். அது போக பொது வாகனங்களை உபயோகப்படுத்துகிறவங்க பயன்பெறும் விதமாக பொது வாகனங்களுக்கு நம்ம டீசல் இதுகள்லாம் வந்து குறைச்ச விலையில், பாதி விலையில் கொடுக்கணும். மற்ற சொந்த வாகனங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நிர்ணயம் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக பொது வாகனத்தை உபயோகப்படுத்துகிறவங்களோட செலவு வந்து கட்டுப்படுத்தப்படும். அதே மாதிரி நெருக்கடியான நேரங்களில் வந்து அதிக அளவு போக்குவரத்து வசதியை மேற்கொள்ளணும். பள்ளி நேரங்கள், அலுவலக நேரங்களில் இதை முறைப்படுத்தினோம்னாக்கும் நம்ம போக்குவரத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம்.